ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் ஈஸியான கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட் தான். சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஹைட் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பர் ஈஸியான சிம்பிளான சிக்கன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குவிக் அண்ட் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட் நல்லா பொட்டேட்டோஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்ததை மிக்சியில் போட்டு ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கை வச்சு கூட குட்டி குட்டி பீசஸாக பிச்சுக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஷ்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஆனியன்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஃபைனாக சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இப்படி மசிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் கூட நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி செய்யணுன்ட்டு. அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி ஷேப் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவுட்டர் கோட்டிங் டிப் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அந்த முட்டையில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்கில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு நல்லா டபுள் சைடும் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் பிரெட் க்ரம்ஸ் வேண்டான்னா பிரெட் க்ரம்ஸ் இல்லாமலே நம்ம ஆர்டினரியாக முட்டையில் மட்டும் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் ஈஸியான கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ் தான். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.